தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உண்மையான கூப்பிடுதலுக்கு உத்தரவு கொடுப்பவர். ஏசாயா 58:9. நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. புதிய நாளிலும் புதிய கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. இக்கட்டான நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை நோக்கி பார்த்தலுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போனதில் இந்த ஏழை கூப்பிட்டான், அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இரட்சண்யமான தேவனுடைய கரத்தில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்வில் நீதி, நியாயம், இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இரக்கமுள்ள தேவனை நோக்கி கூப்பிடும்போது உடனே நமக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்கிறார். நாமும் ஆண்டவரை போன்ற குணாதிசயங்கள் உள்ளவர்களாக மாற வேண்டும். அடிமைத்தனத்தின் கட்டுகள் அவிழ்க்கவும், பசி உள்ளவர்களுக்கு உணவு கொடுக்கவும், நிர்வாணருக்கு உடை தரவும், தன் சகோதரனை புறக்கணியாமல் நேசிக்கவும் வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தேவனுக்கு மிகவும் பிடிக்கும். இதற்காகவே நம்மையும் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கர்த்தருடைய விருப்பமானதை நாம் செய்யும் போது நமது வாழ்வில் வரும் எதிரிகளின் சூழ்ச்சிகள், கால தாமதங்கள், சரியாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள், எங்கு எப்படி போவது என்று அங்கலாய்க்கும் வேளையில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது உடனே மறு உத்தரவு தந்து கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவேன் என்கிறார். பிரியரே, இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது மனோவாவும் அவன் மனைவியும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் இணங்கி நடந்ததால் அவர்கள் குறைகள் நிறைவாக்கப்படுகிறது. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. தூதன் வந்து உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று பெயர் சொல்லப்படாத பெண்ணிடம் கூறுகிறார். அவள் தன் கணவரிடம் கூறும்போது அவர் தேவனிடம் வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் அவர் கூப்பிடுதலை கேட்டு தூதனை அனுப்பி மறுபடியும் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். இஸ்ரவேலுக்கே விடுதலையை கொடுக்கும் விதத்தில் சிம்சோன் பிறக்கிறதை பார்க்கிறோம். மனோவாவின் மனைவியுடைய விசுவாசமான அமைதியான ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரானால் நமக்கு பதில் தராமல் இருப்பாரா? நிச்சயம் பதில் தருவார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.